ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க. ஃபிஷ் ஃப்ரையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் கம்மியாக வாழை இலையில் எப்படி ஃபிஷ் பண்ணலாம், எண்ணெய் கம்மியாக நம்ம பண்ணோன்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணோம். ஸோ அதுக்கு நாங்கள் மீனை வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சோங்க. இதுக்கு மசாலா தடவிந்தோம், மிளகாத்தூளும் உப்பும் கொஞ்சமாக ஜிஞ்சரும் பூண்டு பேஸ்ட்டும் அப்புறமா லைட்டாக நாங்கள் பெப்பர் தூவிட்டு வெறும் மசாலாலாம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். பார்க்கும் போது சூப்பராக இருக்குல்லைங்க. எங்களுக்கும் நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருந்தது. இதுக்கு நம்ம நல்லா பண்ணிவிட்டு பையனுக்கு எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டோம். எங்களுக்கு நார்மலாக வாழை இலையில் வறுக்கலாம். என் ஹஸ்பண்ட் தான் இதுவில் இருக்கேன், எண்ணெய் இல்லாமல் எனக்கு வேணும்னாரு. அப்புறம் எனக்கும் நானும் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணோம். அதுதாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வாழை இலை எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்ட இங்கே தோசைக்கல் இதுமாரி வச்சுக்கோங்க, சூடு ஏறட்டும். இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேன் நம்மளுக்கு எண்ணெய் இல்லாமல் அது என் பையனுக்கு எண்ணெய் ஊற்றி செஞ்சோம். ஸோ அதில் எண்ணெய் ஊற்றிட்டு என் பையனுக்கு ஒரு 2-3 பீஸ் வச்சிட்டோம். அதுக்குள்ளே வாழை இலை எடுத்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு பீஸ் மீனை வச்சு தவா சூடறணுன்னு இப்படி வைங்க. வாழை இலையில் நீங்கள் உள்ள மீனை வச்சுருங்க, ஒரு பீஸை வச்சுட்டு மீடியம் சூடில் கொஞ்சம் ஏற்றி நல்லா ஒரு ஃப்ரை ஆகட்டும். ஒரு கொஞ்ச நேரம் ஆகுங்க, தட்டு போட்டு இப்படி மூடிடுங்க. மீடியமாக வச்சுக்கோங்க தீயை. 5-10 மினிட்ஸ் நடுவில் ஒரு 2 வாட்டி திருப்பி விடணுங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பையனுக்கு வறுக்கலான்னு சொல்லி நாங்கள் வறுத்ததை கொஞ்சம் நாங்கள் பார்த்தோம். பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம திருப்பி விடணும் இல்லைங்களா, எடுத்து பார்த்தா இப்படி இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இந்தமாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ கொலஸ்ட்ரால் ஏறாமல் இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா, இது நான் 2 மந்த்ஸ் முன்னாடியே பண்ணோம். உங்களுக்கு வீடியோ தான் என்னால் போட முடியல, ஹஸ்பண்ட் டயட்டில் இருக்கேன்னாரு. ஸோ அவருக்காக நான் இதை ட்ரை பண்ணேன். இது எனக்கும் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கும் வெயிட் ஏறாமல் எண்ணெய் ஆயில் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ இது நல்லா தாங்க இருந்துச்சு. எண்ணெய் மட்டும் தான் கம்மி, மற்றபடி மசாலாலாம் அதே சேம் கான்செப்ட் தான். வாழை இலையில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூடங்க. தேவையான நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்குங்க. வாழை இலையில் இருக்கிற நல்ல சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இலை தான் கொஞ்சம் இதுவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணோம். இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. அகைன் திருப்பி மூடிட்டோம். திருப்பி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம். நல்லாவே ஃப்ரையாக இருந்தது. இலையை பாருங்கள், ஆல்மோஸ்ட் தீர மாதிரி ஆகிடுச்சு. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவார் பாருங்கள். நல்லா ஃப்ரையாக இருந்தது. பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இலையே கருகி இருக்கும் போல் இருக்குது. பாருங்கள், அவர் எடுத்து இப்படி தொட்டு பார்த்தா நல்லா வெந்திருந்தது. பூ போல் இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே எனக்கு சாப்பிட்ணும் போல் ஆசை வந்துடுச்சு. எச்சில் ஊறுன்னு சொல்லுவாங்கள்ல, நாக்கில், அது மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா டைமிங் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்து நிற்குங்க. அடுத்தது பாருங்கள், இப்படி பொட்டலம் பண்ணி வச்சு பண்ணோம். ஸோ அதுவும் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதுவும் நல்லாவே வந்திருந்தது. வாழை இலையில் இதுமாரி நல்லா ஒரு மீனை மடித்து ஃப்ரை பண்ணும் போது நமக்கு வாழையில் இருக்கிற சத்துக்களும் கிடைக்கும். எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் எண்ணெய் போட்டு என் பையனுக்கு இது பண்ணதும் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டோம், இதில் ஒரு 2 பீஸ் எடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.